30 days 60K earnings சேலஞ்சில் டே 1 நம்ம எவ்வளோ திரும்ப சம்பாதிச்சோம். அவங்க கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க. ನಾನು ಸ್ವೆಟರ್ ಕೊಡ್ತೀನಿ ಬೇಕಾರೆ. ஃபைனலி நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க. அதுவும் எங்கன்னா நம்ம வேலைக்கு போனது ஓலா புக் பண்ணியிருந்தாங்க. நான் போவோம் அவங்க யாருக்கும் ஆர்டர் பண்ணிட்டு அதை கேன்சல் பண்ண வச்சு இப்போ நான் கூட்டு போயிட்டு ஏன்னா பஸ்ஸுக்கு வெயிட்டிங்கா? பஸ்ஸுக்கு வெயிட்டிங்கா? ಆಟೋ ಬೇಕಾ ಬೇಡವಾ? ಯಾರಿಗೂ ಆಟೋ ಏನೋ ಕಂದಲೇ ಏನೋ 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 220 ಅಣ್ಣ ನಮ್ಮ ಕಸ್ಟಮರ್ ಕೂತಿಂದೇಲೋ 300 ಫಸ್ಟ್ அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ டைமு 5:03. நான் 4 மணிக்கு போகலான்னு நினச்சேன், 5 மணி ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வாங்க நம்ம வண்டி எடுத்துன்னு 30 டேஸ்க்கு 60,000 எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஆங்சல் போகிறேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு போய் கேஸ் அடிக்கணும். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக சுற்ற போகிறோம். ஒரு 500 ரூபாய் கேஸ் வச்சுட்டு இப்போ இங்கேருந்து டைரெக்டாக மெஜிஸ்டிக் போகலாம். மெஜிஸ்டிக்லேருந்து கஸ்டமர் கிடைக்க வாங்கலாம், பார்க்கலாம். ஓகே வாங்க ஃபஸ்ட்டு போய் கேஸ் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே வா சிவாப்பா, சேலஞ்ச் நல்லபடியாக முடியணும்ப்பா. ஹாய் மச்சீஸ், இப்போ நம்ம எங்கே இதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம பேசுறது மூஞ்சே தெரியலன்னா என்னப்பா பண்ணுறது. இப்போ உள்ள லைட் செட்டிங் வேறு கொள்ளணும் நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு. லைட் எங்கே பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு லைட்டு எங்கே இந்த எத்தனை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன். எந்த லைட் ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு லைட் ஒரு செட்டிங் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு நைட் டைமில் இப்போ பாருங்கள் மூஞ்சி சரியாக தெரியல. மார்னிங் ஆச்சுன்னா மூஞ்சி தெரியும். ஓகே இப்போ நைட் ஒரு 6 o'clock லைட் மேலே வண்டி ஓட்டுறப்போ பிளாக் பண்ணுறோம். மூஞ்சியை தெரியலன்னா என்ன பண்ணுறது. ஓகே இன்னைக்கு நைட்குள்ளே அதுக்கு எதாவது ஒரு வழி பண்ணலாம். சரி வாங்க இப்போ ஃபியூல் போட்டுன்னு இது ராஜ்குமாரோட எங்கள் வீட்டாண்ட சொல்லுவாங்க பிரகாஷ் நகர் ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஏன்னா இப்போ இந்த டைமில் ஜாஸ்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறவங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து மினிமம் மெஜிஸ்டிக் போகிறதுக்கு யாராக இருந்தாலும் 100 rupees கேட்குறாங்க. நம்ம 100 rupees சொல்லலாம். அவங்க எவ்வளோ தராங்களோ அவங்க தரட்டும், அவங்க இஷ்டம். ஹாய் மச்சீஸ், என்னடா விக்கி ஃபுல் கவர் ஆகிட்டு இருந்தாலும் பார்க்குறீங்க. இது நாள் தெரியுமா கவர் ஆகிக்கிறது. இப்போ நம்ம கேஸ் பங்க்கு வந்துட்டோம். கேஸ் பங்கில் யாருமே இல்லை. அண்ணா இங்கே உள்ள 10 இருக்கு வரேன்னு நினைக்கிறேன். ப்ரோ எவ்வளோ வந்து இருக்காரு உள்ளேருந்து. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து இதாப்பா கிட்ட இருக்குது எல்பிஜி கேஸு. அதனால தான் இங்கே வந்தேன். இப்போ இங்கே கேஸ் வச்சுக்கணும். இன்னைக்கு ஃபுல்லாக வேறு எங்கேயும் கேஸ் அடிக்கக்கூடாது. அடிக்கிற 500 ரூபாயில் ஒரு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் கிட்ட பண்ணணும். நம்ம ப்ரோ வந்தார். ஹாய் ப்ரோ, காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் ஒன்றா இல்லை ப்ரோ. ब्रो हिंदी कन्नड़ा नहीं मालूम है क्या भैया? बेंगलुरु में कन्नड़ा नहीं मालूम. இங்கே பாருங்க இப்போ இங்கே ஹிந்தி பேசுகிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, பெங்களூரில் எல்லா பாஷையும் மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. தமிழ்லேயே பண்ணணும், ஹிந்தியில் கன்னடா 500 இருங்க வந்துச்சு. அது டேப் ஓப்பன் பண்ணிட்டு வரேன். ஓ போய் ஹாய் போலோ. இவர் தான் ஃபெயில் போட்டுன்னு நம்மளுக்கு போட்டுன்னு இருக்காங்க. இங்கே நம்ம கரெக்டாக மீட்டரோட இந்த வீடியோ பண்ணிட்டு டக்குன்னு என் ஃபோன் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. கேமரா தெரியும். நான் தான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு என் ஃபோன் கேமரா சரியில்லைன்ட்டு. அப்பப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரெக் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கோம். இப்போ நான் பேசினேக்கண்ணா இப்படியே ஸ்ட்ரெக் ஆகிட்டு இருக்கோம் ஃபோனு. ஆனால் நான் இங்கே ஆக்ஷன் பண்ணி இருப்பேன், அங்கே அப்படியே ஸ்டெக் ஆகி நின்றுருக்கோம். இந்த மாதிரி இருந்தால் நான் எங்கே ப்ளாக் பண்ணுறது. ஆனாலும் பரவாயில்ல. சிவாப்பா என்னப்பா காத்தல எப்படியாப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் தெரியும் கேமரா க்ளீனாக ஓப்பன் ஆச்சு. ஓகே வாங்க நம்மளோட 30 days சேலஞ்ச் பெட்ரோல் கேஸ் கீஸ் எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம வண்டிக்கு சாப்பாடு போட்டாச்சு. இனிமேல் நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ.
ஹாய் மச்சீஸ், ஃபைனலி நம்ம மெஜஸ்டிக் வந்துட்டோம். இப்போ நம்ம சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யாருன்னு பார்க்கலாம். இப்போ போய் கஸ்டமர் தான் பிடிக்கணும். சரி வாங்க வீடியோ பண்ணிட்டு போய் ஆட்டோ வேணுமான்னு சொல்லி கேட்கலாம். இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். இது யாராவது நம்ம வீடியோ பண்ணிட்டு வந்து ஆட்டோ கேட்டுனா இருக்கா அப்படின்ட்டு. ஓகே சரி வாங்க நம்மளோட சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண ஃபர்ஸ்ட் இப்போ தான் என்னன்னா ஆசை ஆகிடும். இங்கே ஒருத்தர் நின்று இருக்காங்க, உங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். ப்ரோ ಆಟೋ ಬೇಕಾ? ಬ್ರೋ ಆಟೋ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅದಕ್ಕೆ ಓಲಾ ಬುಕ್ ಮಾಡಿದ್ದೀರಾ? ಕಾರಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಬ್ರೋ ಫಸ್ಟ್ ನಾನು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ 30 ಡೇಸ್ಗೆ 60,000 ಹೆಂಗ್ ಮಾಡೋದಂತ. ನೀವು ಬಂದ್ರೆ ನೀವೇ ಫಸ್ಟ್ ಕಸ್ಟಮರ್ ಇವತ್ತು ನನಗೆ. ಲಗೇಜ್ ಆಟೋಲ್ಲಿ ಇರ್ಕಾಗಲ್ವಾ? ನಾನು ಪೆಟ್ರೋಲ್ ಕೊಡ್ತೀನಿ ಬೇಕಾರೆ. ಏನ್ ಬ್ರೋ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಿತ್ತು ಸರಿ? கோர்மங்களா பண்ணி ப்ரோ, நானே ட்ராப் ಮಾಡ್ತೀನಿ. ஓகே அவங்க கோர்மங்களா கோன்மா இருக்கான். அவங்க வந்து ஆட்டோல கார்ல போறதுன்னு இருக்காங்க. அந்த ஆட்டோல போக முடியல. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ, பாய் ப்ரோ. சரி வாங்க நம்ம அப்படியே முன்னால போகலாம். ஸோ ஒரு கஸ்டமர் வந்தாங்க இப்போ. அப்படின்னா அவங்க கோர்மங்களா லாங்கு ஒரு 200 வந்திருக்கோம். போயிருந்தா என்ன பண்றது, அவங்க கார் தான் வேணும், அவ்வளோ குளிர்து இருக்காரு. ஏன் ஜட்ஜின் தான் தரேன், சரி வாங்க அப்படின்னு. அப்போ கூட வரல அப்படின்ட்டாங்க. சரி அப்படியே முன்னால போயிட்டு வேற யாரா இருக்காங்களா சொல்லிட்டு கேட்குறப்ப கண்டினியூ பண்றோம். ஓகே ஏன்னா வீடியோ பண்ண போறப்ப பஸ்ஸிக்ஸ் வந்து இச்சிக்கின்னு அதுக்கப்புறமா சேலஞ்ச் பண்ண முடியாம போயிடும், அதனால தான். ஏன்னா பஸ்ஸுக்கு வெயிட்டிங்கா? பஸ்ஸுக்கு வெயிட்டிங்கா? ಆಟೋ ಬೇಕಾ? ಆಟೋ ಬೇಡವಾ ಸರ್? ಓಕೆ ಸರ್, ಅವ್ರಿಗೆ ಆಟೋ ಬೇಡವಂತೆ, ಬನ್ನಿ ಮುಂದೆ ಹೋಗೋಣ. ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಅವ್ರ ಹತ್ರ ಕೇಳೋಣ. ரெக்கார்ட் ஆகாது, மைக்கு கீழே விண்டு இருக்குது. டக்குன்னா இது எதுவுமே இல்லை, இல்லாம நினைக்குது. பார்த்தா மைக் கீழே விண்டு இருக்குது. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். ஸோ சேட். ನಮ್ಮ ಅಣ್ಣ ಇಡ பேசி எதுவுமே வரல. ஆனா ಅವಾಗಲೇ ಮಾತಾಡಿ ಯಾವ್ದು ಬಂದಿಲ್ಲ. ಮಾಡ್ಬೋದಾ ನಾವು 30 ದಿನಕ್ಕೆ 60,000 ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತಾ? ಆಗಲ್ಲ, ತುಂಬಾ ಕಷ್ಟ ಇದೆ. ಇವಾಗಿರೋ ಬಿಸ್ನೆಸ್ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಇದೆ. ಓಲಾ ಊಬರ್ ಇದ್ರೆ ಏನೋ ಅಕಸ್ಮಾತ್ ದುಡ್ಕೋಬಹುದು. ಓಲಾ ಊಬರ್ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಕೈ ಬಾಡಿಗೆ ಬರೋದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. ದಿನಕ್ಕೆ ನೋಡಿ ನಾವು ಬರ್ತೀವಲ್ಲ, ದಿನ ಒಂದು 800 ರೂಪಾಯಿ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ. 800 ರೂಪಾಯಿ ಮಾಡಕ್ ಕಷ್ಟ ಇದೆ. ಕೈ ಬಾಡಿಗೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು, ಕೈ ಬಾಡಿಗೆ ಅಂದ್ರೆ ಹೋಗೋ ಬರೋರು ಕೇಳೋದು. ಓಲಾ ಊಬರ್ ಇದ್ರೆ ಖಂಡಿತಾಗಿ ದಿನ 1,000 1,500 ದುಡಿಬಹುದು. ಓಲಾ ಊಬರ್ ಇದ್ರೆ 1,000 ದುಡಿಬಹುದು ಅಂತವ್ರೆ. ನನ್ನ ಹತ್ರ ಓಲಾ ಊಬರ್ ಇಲ್ಲ, ನಾನು ಕೈ ಬಾಡಿಗೆನೆ ಹೊಡಿತಾ ಇದ್ದೀನಿ. ನೋಡೋಣ ಏನಾಗುತ್ತೆ 30 ಡೇಸ್ ಅಲ್ಲಿ. ಓಕೆ ಅಣ್ಣ சரி வாங்க முன்னாடி கேட்கலாம். அப்படியே ஆட்டோன்னு கத்திட்டு இருந்ததெல்லாம் போயிடுச்சு. ஐயோ இங்க இருக்காரு. அண்ணா ஆட்டோ ಬೇಕಾ? ಬೇಡವಾ? ಯಾರಿಗೂ ಆಟೋ ಯಾರಿಗೂ ಆಟೋ ಬೇಡವಾ? ಆಟೋ ಬೇಡವಾ ಅಂತ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಬೈಯಸ್ ಇದ್ದಾರೆ. ಬ್ರೋ ಆಟೋ ಬೇಕಾ? ಅವ್ರಿಗೂ ಬೇಡ ಅಂತ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಇನ್ನೊಂದು ಅವ್ರನ್ನ ಬಂದವ್ರೆ. ಅಣ್ಣ ಒಂದ್ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, 30 ದಿನಕ್ಕೆ 60,000 ದುಡಿಯಕ್ಕಾಗುತ್ತಾ? ಇಲ್ಲ ಆಗಲ್ವಾ? ಯಾರು ಕೇಳಿದ್ರೆ ಆಗಲ್ಲ ಅಂತೀರಾ? ಮತ್ತೆ ಚಾಲೆಂಜ். ஓ மை காட், 2 மைக்ல சார்ஜர் காலி ஆயிடுச்சு. சார்ஜர் போட்டு வர இருங்க, போயிடு. பவர் பேங்க் இருக்கு, சார்ஜர் போட்டு வந்துட்டு அப்படியே தான் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் லேஸ்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் நாய்ஸ் வரும், அட்ஜஸ்ட் பண்ணி. மச்சி பவர் பேங்க் சார்ஜர் ஃபுல் பண்ணிட்டு பவர் பேங்க் கொண்டு வீட்டிலே விட்டு வந்துட்டுருக்கேன். சரி அம்மா வீட்டு பக்கம் போத்தோன்னா பவர் பேங்க் எடுத்துக்கலாம். இப்போ மைக் இல்லை சத்தியத்துக்கு என்ன பண்ணுறது, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் அது மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஆவது மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோ தான், என்ன பண்ணுறது. ஆட்டோ ಬೇಕಾ? ஆட்டோ வேணாமா உங்களுக்கு? மேடம் ஆட்டோ ಬೇಕಾ மேடம்? எல்லாம் போயின்னு இருக்காங்க, யாருமே வந்து இல்லை. இருங்கப்பா. ஆய் மச்சி சிங்க 2 ஹிந்திக்காரங்க இருக்காங்க, கேட்கலாம். ஓ பையா ஆட்டோ காவலா? ஆட்டோ ಬ್ಲಾಕ್ ಆಗ್ತಾರೆ. ಆಟೋ ಕಾವಲಾ? ಆಟೋ ಬೇಕಲ್ಲ. ಮತ್ತೆ ಏನೋ ಈಗ ಹೇಳ್ತಾ ಇದ್ರಲ್ಲ, ಏನೋ ಕಂದಲೆ, ಏನೋ 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 ಏನ್ ಸ್ಮಾರ್ಟ್ ಆಗಿದೆಯಲ್ಲಿ. ಆಫ್ರಿಕಾದಿಂದ ನಡ್ಕೊಂಡೇ ಬಂದ್ಬಿಟ್ಟಿಯೇನೋ. हिंदी चलना नहीं मालूम? किधर जाना हमको? मार्सली ऑटो नहीं जाना? ऑटो 10 पैसा 500 पूछता. वो बोला में कितना अमाउंट देता? 10 अमाउंट दे दो भैया. नन मार्सली में ड्रॉप करता. कितना ओला में चेक करता है, वेट करो. इरुगो ನಮ್ಮ ಫಸ್ಟ್ ಕಸ್ಟಮರ್ வச்சிருக்காங்க. ஓலா செக் பண்ணிட்டு எவ்வளோ மாட்டேங்குது பார்த்துட்டு. இங்கேருந்து மார்த்தலிக்கு 400 ரூபாய் காமிச்சுன்னு இருக்கு. அவங்ககிட்ட 200 ரூபா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானே. 200 ரூபாய்க்கு அளவு தூரம் எவன் லாஸ் பண்ணி போயிட்டு வருது. 400 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல, போயிட்டு அங்கே வந்து வரப்போ இந்த சஃபாரி வச்சுட்டா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சஃபாரி 400 ரூபாய்க்கு வந்துச்சு நினச்சேன். அவங்ககிட்ட 200 ரூபா தான் இருக்குது. நான் பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி வாங்க வேறு யாருன்னா கிடைக்கிறாங்களாம் சொல்லிட்டு பார்த்துட்டு
ஹாய் மச்சி சில மணி கேட்டோம், யாருமே வரல. இங்கே ஒரு லேடிஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டால் அவங்க கேபில் போகிற சொல்லிட்டாங்க. இப்போ பவர் பேங்க் வேறு இல்லையா, சரி இப்போ வண்டி எடுத்துகிட்டு வீட்டு சைடு போகலாம். பவர் பேங்க் எடுத்து போகிறோம் தெரியுமா, ஆனால் போகிற வழியில் ஆர்டர் இல்லைன்னு பாருங்கள், நான் என்ன சப்பாரி வருவாங்க. சரி இப்போ போகலாம், போய் வீட்டில் போய் பவர் பேங்க் எடுத்துன்னு தெரிய வரலாம். ஓகே சரி வாங்க போகலாம். ஹாய் மச்சிஸ், ஃபைனலி நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் கிடச்சிருக்காங்க. அதுவும் எங்கன்னா நம்ம வேலைக்கு போயிருந்தோம் தெரியுமா, ஆக்ரா HSR லேவர்ட் மணப்புறமுக்கு, அதே ஸ்பாட்டுக்கு தான் இப்போ நம்மளுக்கு போயின்னு இருக்கோம். இவங்க தான் நம்ம கஸ்டமர். ஹாய் ப்ரோ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರೋ. ಫಸ್ಟ್ ಕಸ್ಟಮರ್ಗೆ ನಮ್ಗೆ ಬರ್ತಾ ಇರೋದು 30 ಡೇಸ್ ಇದರಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ನಮ್ಮ ಚಾಲೆಂಜ್ಗೆ 220 ರೂಪಾಯಿ ಓಲಾಳ ಒಂದೇ இருக்குது. அங்கே போயிட்டு மேலே அவங்க ಖುಷಿಗೆ என்ன ப்ரோ அவ்வளோக்கு ಬರ್ತೀನಿ, ನಿಮ್ಮ ಖುಷಿಗೆ ಏನಾರು ಕೊಡ್ತೀರಾ ப்ரோ? அவங்க தர நினைக்கிறாங்க. சரி வாங்க இப்போ ஃபஸ்ட்டு சஃபாரி போகலாம், போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ. ಫಸ್ಟ್ ಕಸ್ಟಮರ್ ಸಕ್ಸಸ್ಫುಲ್ಲಾಗಿ ನಾವು ಡ್ರಾಪ್ பண்ணிட்டோம். ಅಲ್ಲಿ ನೀವು ನೀವೇ ಇದ್ದೀರಾ? அது பிளர் ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ ತಲೆ ಕಷ್ಟಪಡಿ. ஓகே வாங்க, எங்களை விட்டு இப்படியா போகிறப்ப சவாரி வந்துச்சுன்னா அச்சுன்னு போகலாம். ஹாய் மச்சிஸ், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் அவங்ககிட்ட நம்ம பேசியிருந்தாலோ 220, ஆனால் நம்ம கஸ்டமர் கொடுத்துருந்தாலோ 300. ஃபஸ்ட்டு சவாரி நம்ம 300 சம்பாதிச்சிருக்கோம். வாங்க இப்போ போகிறப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி 300 ரூபாய் 500 ரூபாய் வந்துச்சுன்னா சேலஞ்ச் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணலாம். வர்றது எப்படி வருதோ பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த சர்க்கிள் ஞாபகம் இருக்கா? ஒரு வருஷமாக நம்ம இங்கே தான் வீடியோ பண்ணி சுற்றின்னு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஆர்டரே நம்ம பழைய இடத்துக்கு வந்திருக்கோம். 1 இயர் சேலஞ்ச் எங்கே முடிச்சோ ஃபஸ்ட்டு ஆர்டர் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி வாங்க நம்ம இங்கேருந்து போகல, எத்தனை ஆர்டர் வருதுச்சுன்னா. ஹாய் மச்சிஸ், நம்ம ஆக்ராலேருந்து அப்போ நம்ம ஸ்கூல் பசங்களாம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியுமா, நம்ம ஸ்கூல் பசங்க கேங் பஸ்ஸில் போயின்னு இருக்கு. வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே போயிட்டு அண்ணா விஜய் விஜய் விக்கியாண்ணா நீவு அப்படின்னு இருக்காங்க. நானே 2 நிமிஷம் சைக் ஆகிட்டேன், பசங்க நம்மளோட நாக்கு வச்சுன்னு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ வாங்க பஸ்ஸில் போகிறேன், அவங்க காமிக்கிறேன் அவங்க உங்களுக்கு. ಬಾಯ್ಸು ನಮ್ಮ ಬಾಯ್ಸು ಏಮ್ರಾ ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ ಎಲ್ಲರೂ? ತುಂಬ ದಿನ ಆಯ್ತಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ. ನಾನು ಆಟೋ ಓಡಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಬಾಯ್ 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 ಬಾಯ್, ಹುಷಾರಾಗಿ ಹೋಗಿ ஸ்ட்ரைட்டோ. பாய் பாய். என்ன மச்சி பார்த்தீங்களா, இதை நடந்துருந்தால் சில வீடியோவில் காமிச்சிருக்கோம். ஒரு பக்கம் எங்கள் சிக்னல் விட்டுச்சு, ஆட்டோவும் ஓட்டிக்கின்னு ஒரு பக்கம் வீடியோவோ பண்ணிக்கின்னு கையில் எல்லாம் பண்ண முடியாது. எங்கள் சேனலில் வச்சு அவங்கள கவர் பண்ண முடியாதா, அதனால தான். பரவாயில்ல, நம்ம இன்னும் அவங்க மனசில் இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கலாம் கூடிய சீக்கிரத்தில். சரி வாங்க போயிட்டு ஃபஸ்ட்டு சஃபாரி பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் சேலஞ்சை முடிக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிக்கலாம். ஓகே, உங்களோட பொண்ணு யாருமே கட்சினே இல்லைப்பா. இங்கெல்லாம் ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலே தான் ஜாஸ்தி பேருவே வருவாங்களே ரோடில், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க வீட்டில். இந்த பக்கம் எல்லாம் எல்லாருமே கம்பெனிஸாக ஒரு 10 o'clock மேலே தான், எல்லாம் ஐடி கம்பெனிஸா 10 மணிக்கு மேலே தான் வருவாங்க. இந்த ரோடு பார்த்துங்க, இப்போ இங்கே எவ்வளோ காலியாக இருக்குது ஜன்னவும் இல்லாமல். இப்போ 7:30 மணி, அதே நைட் 7:30 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா ஃபுல்லு பப்புக்கு போகிறவங்க பொண்ணுங்க தான். நீங்களாம் பொண்ணுங்க பார்த்தா குஷி ஆகிடுவீங்க. இங்கே யார் தம்பி இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. பசங்களை விட பொண்ணுங்க தான் ஜாஸ்தி இந்த இடத்துல வெளியே சுற்றாடுறது கோரமங்கலால். உங்களுக்கு நைட் டைம் எப்போனா இப்படிக்கா வந்தேன்னா காமி கிடையாது. சரி வாங்க, அங்கேருந்து இல்லை தூரம் வந்தேன், காலி ஒரு சஃபாரியே கிடைக்கல, ரோடே காலியாகுது, எங்கேருந்து சஃபாரியே கிடைக்கும். சரி என்ன பண்ணுறது, அதே மேலே போனால் நம்மளுக்குன்னு நம்ம சிவாப்பா எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இடத்துல நிற்க வச்சிருப்பாரு, அவரை போய் கூப்பிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். ஹாய் மச்சிஸ், நம்ம அங்கேருந்து வந்திருந்தால நம்மளுக்கு இங்கே தமிழில் அவங்களே 2 பேர் கிடச்சிருக்காங்க. ஹாய், அவங்க கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ யஷ்வந்த்புரம் போகணுமா, ஓலா புக் பண்ணியிருந்தாங்க. நான் போவேன், அவங்க யாருக்கும் ஆர்டர் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ண வச்சு இப்போ நான் கூட்டு போயிட்டு ப்ரோ ஓலா புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சாரி. ஓகே போகலாமா ப்ரோ? வாங்க ப்ரோ போகலாம். உங்கள் பேர்? சிஜு. நாய் பேர் சிஜு. ஓகே, அவங்க பேர் எனக்கு வாயில் வந்து இல்லை. ஓகே வாங்க. லாஸ்ட்டில் நம்மளுக்கு நம்ம தமிழ் அவங்களே கிடச்சாங்க. அவங்கள போய் யஷ்வந்த்புரம் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க. ஃபைனலி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே சேஃபாக இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டோம். அங்கே நம்ம சிஸ்டர் கிட்ட இன்டர்வியூ பண்ணியிருக்காங்களா, அதனால் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஆன்சர் பண்ணிட்டோம். ஓகேவா சிஸ்டர்? கேட்குதா? How to pronounce FH? Fat. FH இதாக கேட்டேன். FAT. Fat. How to pronounce HER? What? HER. Father தெரியும். உஷாராயிட்டாங்க.
ஓ அப்ப நீங்க இன்டர்வியூல பாஸ் பண்ணீங்க. சரி ஓகே உஷாரா போங்க பாய். ஓகே ஹாய் மச்சிஸ். இப்போ நம்ம தமிழ் காஃபின்ஸ் எவ்வளோ தெரியுமா பண்ணாங்க, அங்கே நீங்கள் வரத்துக்கு 160 நான் ஆச்சு ஓலால. நான் சரி எவ்வளோ பண்ணிட்டோம் ப்ரோ அப்படின்னாங்க. உங்க இஷ்டம் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவங்க 170 ஃபோன்பே பண்ணியிருக்காங்க. சரி கூகுள் பேயில் 470 பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்பயே ஒரு 300, இப்போ ஒரு 170, டோட்டலாக நம்ம 470 அர்ன் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 11 மணிக்கு அப்போ போகலாம். அப்படியே 11 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் பண்ணிவிட்டு 4 மணிக்கு வந்துட்டு ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போய் ஒரு 6 o'clock வந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்புறம் பாப்பா ஹாய் பாப்பா பாய். எந்த ஸ்கூலு? ஓகே உஷாராக போய்ட்டு வா. சரி வாங்க நம்ம போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறமா வரலாம். ஓகே ஹாய் மச்சிஸ். இப்போ ஒரு கஸ்டமர் வந்தாங்க. 40 rupees. இங்கே கிட்ட தான், இங்கே என்ன 1 kilometer இருக்கும். தான் மினிமம் தான் ஆகணும். ஒரு 10 ரூபாய் ஜாஸ்தி கேட்டேன். 40 ரூபா கொடுத்தாங்க. வீடியோ பண்ணலாமான்னு கேட்டேன்னா இல்லை வேணாம், வீடியோ பண்ணுறது இறங்கிடுவா அப்படின்னாங்க. ஆச்சு வீடியோ பண்ணுறதுலப்பா சாமி உக்காருங்க சொல்லிட்டு உக்காரிச்சு நாங்கள் போயிட்டு மேலே கேஷ் வாங்கி வீடியோ பண்ணிருக்கோம். இப்போ ஒரு 40 rupees ஆச்சு. வாங்க இப்போ நெக்ஸ்ட் டைம் கஸ்டமர் கேச்சா அங்கே போய் வீடியோ பண்ணலாம். ஹாய் மச்சிஸ். இப்போ தான் நம்ம திருநங்காக்கு அவங்கள ட்ராப் பண்ணேன். அவங்க 100 rupees கொடுத்தாங்க. அவங்கள விட்ட முன்னே நம்ம சருங்களா வந்து இங்கே சிவில் கோர்ட்டிட்ட போகணும்னு சொன்னாங்க. ಸರ್ ಇದು ಮೀಟ್ ವರ್ಕ್ ಆಗಲ್ಲ, ಅಲ್ಲೋಗಿದ ತಕ್ಷಣ ಓಕೆ ಅದೇ ಸರ್ ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ನೆಕ್ಸ್ಟ್ ಹಂಗೆ ಅವ್ರು ಅಮೌಂಟ್ ಕೊಟ್ಟಿದ ತಕ್ಷಣ இப்போ இவங்க 40 ரூபா கொடுத்தாங்க. அப்போயே நம்ம அக்காங்க 100 rupees கொடுத்தாங்க. டோட்டல் 140. அங்கே வீடியோ பண்ணுறதுக்குள்ளேயே அங்கே ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சா, போலீஸ் வேறு வண்டி எடுன்னு சொன்னாங்களா. அதனால தான் ஒரே வாட்டி இவங்களை விட்டுட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். சரி இப்போ இங்கே கோர்ட்டுக்கிட்ட இருக்கோம். இங்கே நிறையா வியாபாரம் ஆகும். மீன்ஸ் நிறைய பேர் கஸ்டமர் வருவாங்க. ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் வேறு கஸ்டமர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஹாய் மச்சிஸ். இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே மெஜிஸ்டிக் வந்த முன்னே நம்ம ஆன்ட்டிங்கெல்லாம் இங்கே கப்பன் மார்க்கெட்டை போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க 100 rupees தர கேட்டாங்க சொல்லிட்டு எனக்கு 80 rupees தரேன்னு சொல்லிட்டு உட்காந்துனாங்களா. ஓகே சார். ಆಂಟಿ எப்படி வாங்கி சொல்லுங்கள். ನೀವು 3 ಜನ ತಮಿಳ ಕನ್ನಡನಾ? 3 ಜನನೂ ಕನ್ನಡನಾ? ಅವ್ರು 3 ಜನ ಕನ್ನಡ ಅಂತೆ, ಆದರೆ ನಾನು ತಮಿಳ್ ಅಂತ. ಹಾಂ ಆಯ್ತು. ನನ್ನ ಕೈಲಿ 30 ದಿನಕ್ಕೆ 60,000 ದುಡಿಯೋಕ್ಕಾಗುತ್ತೆ ಅಂತೀರಾ? ಆಗುತ್ತೆ. ನಮ್ಮ ಆಂಟಿ ಅವರೆಲ್ಲ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತವ್ರೆ. ಆಗುತ್ತೆ. ಎನರ್ಜಿ ಇದೆ. ಓಕೆ ಬನ್ನಿ ಆಂಟಿ, ನಾನು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಇದು ಆಕ್ಚುಲಿ மச்சிஸ் நம்ம ஆண்டி எவ்வளோ தராங்க? 80 ரூபாய் தர சொன்னாங்க தானே. ஆண்டி இங்கே வந்து விட்டுட்டு மேலே எவ்வளோ தந்துருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ்ட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்டி பாய். ஆண்டி போயின்னு இருக்காங்க. ஓகே அவங்க நம்மக்கிட்ட 80 ரூபாய் பேசிட்டு 150 ரூபா கொடுத்தாங்க. நல்லபடியாக சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணு, நீ நினச்ச மாதிரி பிஸ்னஸ் பண்ணு, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் இன்னொன்று இருப்பேன். எனக்கு கன்னடா வராது, சரி தமிழ் வராது, ஆனாலும் நான் உங்களுக்கு வீடியோ பார்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப குஷியாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு சஃபாரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க. நம்மச்சு காத்தில் நம்ம 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோமா. 5 மணிலேருந்து இப்போ 12 மணி டைம் கரெக்டாக. மீன்ஸ் 7 ஹவருக்கு நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் தெரியுமா? 7 ஹவருக்கு நம்ம 800 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். ஒரு ஹவர் 100 ரூபாய் லெக்க சம்பாரிச்சிருக்கோம். ஓகே ஒரு நாள் கஸ்டமர் இருப்பாங்க, ஒரு வாட்டி இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இங்கே எங்கன்னா கப்பன் மார்க்கெட் இருக்கு. வாங்க இப்போ அப்படியே இங்கே முன்னால் போகலாம். எதனா கஸ்டமர் கிடைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். சரியா? ஹாய் மச்சிஸ். கப்பன் மார்க்கெட்டே நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் கிடைச்சாங்க. ப்ரோ டெல் ஹாய். நம்ம பிரதர் இருக்காங்க. அவங்களுக்கு ப்ரோ விச் லாங்குவேஜ் இருக்கும்? மலையாளம் தமிழ் தமிழ் தெரியும். தமிழ் ஐயோ தமிழ்லப்பா. இங்கே தமிழ் தெரியுமா உங்களுக்கு? இப்போ அவங்க மடிவாலா கிட்ட ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது, எனக்கு தெரியாதுங்க. போய் ட்ராப் பண்ணலாம். 200 இருக்குது. போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வரப்போ என்ன ஒரு சஃபாரி கிடச்சின்னா பார்க்கலாம். ஓகேவா? நம்ம பிரதர் அர்ஜுன். எந்த ஊர்? கேரளா காலிக்கட். இங்கே என்ன பண்ணுறீங்க? இது ஜாபுக்காக வந்துருக்கீங்களா? ஓகே அவங்க ஜாபுக்காக வந்திருக்காங்களா? வாங்க அவங்கள விட்டுட்டு நம்ம போயிட்டு இது பண்ணலாம். ஓகே ப்ரோ போகலாமா? ஓகே நம்ம டிரைவர் நம்ம பிரதர் நம்ம கூட இப்போ ஜர்னி பண்ண போகிறாங்க. அவங்க உஷாராக இருக்குமே விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்புறமா கண்டிப்பாக. ஓகே மச்சி அவரை நல்லபடியாக இங்கே பாருங்கள் டெம்பிள், இது ஆஞ்சநேயர் டெம்பிள். இப்போ ராமா டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் இப்போ விட்டேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து போகலாம். 200 கூகுள் பே பண்ணியிருக்காரு அவர். சரி வாங்க இங்கேருந்து போகலாம்.
வீட்டு சைடு போகலாம். ஆர்டர் இருந்துச்சு அப்படியே போயிட்டு சாப்பிட்டு திரும்பி அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துடலாம். முதுவெல்லாம் வலிக்குது. ஊம்பா அந்த அண்ணா அப்பயே சொன்னார், முதுவெல்லாம் வலிக்கும் பா, 2 நாள் பண்ணுவோம் ஜோஸா, அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு அப்படின்னு. இப்போவே தெரியுது என்ன பிரச்சனைன்ட்டு. சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். அப்படியே என் ஃப்ரெண்டு வேலை செய்கிற இடத்துல வந்து சாப்பிட்டு இவ்வளோ தூரம் வந்தோம். இங்கே தான் நம்ம அண்ணா வந்தார். ஸ்பீட் பாக்ஸ் இருக்குது, பசங்களுக்கு ஸ்பீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதுக்கு போயின்னு இருக்கோம். வாங்க போய் அவங்களை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஃபைனலி நம்ம எங்கள் ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம். இதான் ஸ்கூல். அப்புறம் பசங்க நின்று இருக்காங்க. சரிதா? ஓகே இருங்க. இது என்ன அமௌண்ட்டு பேசல, அமௌண்ட் கொடுத்துட்டு மேலே எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சு. இப்போ இங்கே 150 கொடுத்தாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவர்கிட்ட கேட்டேன் நான் இந்த மாதிரி 30 நாளைக்கு 60,000 ரூபாய் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரா. நான் குஷி ஆகிட்டேன். ஓ காதெல்லாம் கேட்ட ஆட்டோக்காரில் இவர் தான்ப்பா சொன்னார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சின்னா, அப்புறமா ஓலா ஊபர் இருந்தால் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஓலா ஊபர்லாம் எல்லாமே பண்ணின்னு இருக்காங்க அப்படின்னா, அப்போ நான் கொஞ்சம் டவுட் தான் அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஆனாலும் ட்ரை பண்ணலாம். அவர் தப்பமாக பார்த்துக்கலாம். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ சேர்த்து எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷம் மேலே எடுக்குது. நாளையிலேருந்து கொஞ்சம் கஸ்டமர் உட்கார இருக்குது. இன்னும் ப்ராங்க் பண்ணுறதுலாம் பண்ணலாம்னு நினச்சி அப்படிலாம் பண்ணணும் 1 hour கிட்ட வந்துடும் வீடியோ. அதனால தான் என்ன பண்ணலான்னு வச்சுருக்கேன். சரி வாங்க அப்படியே இங்கேருந்து போகலாம். அப்படியே அங்கே ஆர்டர் வச்சுட்டு அப்படியே போகலாம். வீட்டுக்கிட்ட போய் சாப்பிட்லான்னு நினச்சேன். வீட்டு சைடு போகலாம். அப்படியே ஆர்டர் வச்சுனா பண்ணலாம் அப்படின்லாம் இல்லை. பார்க்கலாம் வாங்க. ஹாய் மச்சேஸ், இப்போ எங்கே இருக்கோன்னா வீட்டில் தான் அப்போ வந்து பத்துன்னு இருக்கேன். மீன்ஸ் அதான் வரவே இல்லை. ஆர்டர் வந்துச்சுன்னா பண்ணலான்னு இருந்தேன்னா ஒரு இடத்துல வந்துச்சு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் அப்படின்னாங்களா. நான் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் எம்ஜி ரோடு இருந்துச்சு. எம்ஜி ரோடா அப்படின்னேன். இல்லை இங்கே தான் சிவாஜி நகர் கிட்ட அப்படின்னாங்களா. எனக்கு தெரியாத ரூட் தெரியல, உங்களுக்கு அட்ரஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க எனக்கும் தெரியாது அப்படின்னாங்களா. அப்புறமா பின்னால் ஒரு இது வந்துச்சு, அதில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மந்திரி மால் கிட்ட வந்துட்டேன். இங்கேருந்து எலாங்கா போனோம்னாங்க. வாவ் செம்ம, ஒரு 400 ரூபாய் வந்துச்சா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் டக்குன்னு ஆண்டிக்கு என்ன மைண்டுன்னு தெரில. டக்குன்னு அப்படிக்கா இன்னொரு ஆட்டோக்காரர் இருந்து அங்கே போய் கேட்டாங்களா. மறுபடியும் வந்து மேடம் பண்ணி இங்கே போகணும், நான் எலங்கல் எங்கே போகணுன்னு கேட்டுன்னு இருக்க, சொல்லவே இல்லை. சரி தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்துன்னு இருக்கேன். முது பயங்கரமாக வலிக்குதுப்பா. ரோடு வேறு சரியில்லை, ஃபுல்லு டிராஃபிக் வேறு. ஓ மை காட். ஃபஸ்ட்டு அந்த தலகாணி மணி வருது உட்காரத்துக்கு வாங்கி வச்சுக்கணும். அது அப்புறம் கொஞ்சம் சரியாக இருக்கும். பரவாயில்ல, ஒரு நாள் சேலஞ்சில் இப்போ 1150 ரூபா பண்ணியிருக்கோம். இன்னும் 2000 ரூபாய்க்கு இன்னும் 850 rupees பண்ணோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துன்னு திரும்ப போய் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் அப்புறம் வெளியே போகிறப்போ கண்டினியூ பண்ணுற வீடியோ. ஓகே, இப்போ இதோடு சேர்த்து 22 நிமிஷம் இருக்குது வீடியோ. இன்னும் நைட் இதுக்கு போட்டால் எனக்கு தெரிஞ்சு 30 நிமிஷம் வந்துடும் நினைக்கிறேன் வீடியோ. ஓகே 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 சொல்லி ஓகேன்னே வருது வாயில். சரி, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து அப்புறமா கண்டினியூ பண்ணுறோம். ஓகே. ஹாய் மச்சீஸ், திருவாங்க மெஜிஸ்டிக் கிட்ட வந்து அப்போலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். யாரும் கஸ்டமரே கிடச்சுன்னு இல்லை. சரி வாங்க அப்படியே லூலு மால்கிட்ட போகலாம். அங்கே போய்ட்டு என்ன கஸ்டமர் இருந்தால் அப்படியே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி நம்மளுக்கு கஸ்டமர் கிடச்சி. ஆய் அலி மேடம். ஓகே வாங்க நம்ம முன்னால் போகலாம். ஆயா வந்துட்டு நம்மளுக்கு 90 rupees கொடுத்தாங்க. வாங்க இப்போ இங்கே நம்ம முன்னால் போகலாம். ஹாய் அலி. ஆயா ஆய் சொல்லுனா பாய் சொல்லுன்னு இருக்காங்க. சரி வாங்க முன்னால் போகலாம். அப்படியே இன்னும் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுற ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம். 150 ஒரு 90னா இப்போ 200 மீன்ஸ் 240 சம்திங் இருக்குதுன்னா மிச்சம் இன்னும் 750 rupees பண்ணோம். நம்ம இன்னும் ஒரு 1500 பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமே, கட்டுப்படி அவங்கெல்லாம் வாஷ் அவுட். சரி வாங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்தாங்க, அவங்க வீடியோ பண்ண வேணாம்னு சொன்னாங்க. 40 ரூபா கொடுத்தாங்களா. இந்த கஸ்டமர் ஒரு கஸ்டமர் ஏறி உக்காந்துட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மீட்டர் ஒர்க் ஆகுறதில்ல அப்படின்னா. சரி எவ்வளோ தரணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன் சரி இங்கேருந்து அங்கேக்கு ஓலரில் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம், அதில் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிவிட்டு 80 ரூபா ஆகுது அப்படின்னு சொன்னேன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னே தெரில. இறங்கிட்டு நான் வரலப்பா நீங்கள் போங்கப்பா அப்படின்ட்டு திரு ஓலா புக் பண்ணிடுறாங்க. அந்த காசு எனக்கே கொடுங்க, நானே கூட்டின்னு போனீங்கன்னா வருதில்ல அப்படின்னு. ஒருவேளை நான் வீடியோ பண்ணுறேன் அப்படி இப்படின்னு இப்போ பயந்துட்டாங்களா என்னன்னு தெரில. ஆயிடுச்சு, நானும் 2-3 வாட்டி கேட்டேன் வருதில்லன்னாங்கோ. இதுக்கு மேலாம் கேட்டால் நம்மளுக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அராமத்தில் இப்படிக்கா வந்து அப்போ தான் இவங்க கிடைச்சாங்களே. 80 ரூபா விட்டு அதில் பாதி 40 ரூபா வந்துச்சு. சரி இப்போ போகிற வழியில் எதுனா ஆர்டர் கிடச்சிச்சுன்னா பார்க்கலாம் இருங்க. என்னப்பா இது 2000 ரூபா பண்ணுறதே கஷ்டமாகுதுப்பா. ஓலா ஊபர் இருந்துச்சுன்னா நேற்று 2000 ரூபாய் இல்லை 2000 ரூபா கிட்ட பண்ணிவிட்டு ஆராமல் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இருந்துருக்குவேன். என்ன பண்ணுறது, ஓலா ஊபர் பண்ணலாமா வேணாவான்னு யோசிச்சுன்னு இருக்கேன்.
அது அப்புறமா பார்க்கலாம். இன்னும் 2 நாள் பண்ணலாம், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். சரி வாங்க அப்படியே முன்னால் போகலாம். நெக்ஸ்ட் யாருக்கு எந்த மாதிரி கிடைக்குது, கம்மி கிடைக்குதா ஜாஸ்தி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 300 ரூபாய் ஆர்டர் 2 கச்சா போதும், 2000 ரூபாய் ஆகிடும். ஆறாமல் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போய்டும். முதுவெல்லாம் பயங்கரமாக வலிக்குதுப்பா வண்டி ஓட்டி. சரி எல்லாம் நம்ம சேலஞ்சுக்கோசரம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஹாய் மச்சீஸ், நம்ம பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்க. இப்போது எஸ்பி ரோடு போன மாதிரி இருக்கு. ஹாய் ப்ரோ, என்ன வேலைப்பா பண்ணுறது நீங்கள் 2 பேர்? ஸ்கூலுக்கு பண்ணிருக்கீங்க 2 பேர். இங்கே என்ன பண்ணுறீங்க? வேலைக்கு இங்கே மனதில் இல்லை, நாங்கள் வேறு கேட்டுருக்கா எஸ்பி ரோடுக்கு? ஃபோன் ரெடி பண்ணிருக்கீங்களா? சரி ஓகே, நம்ம பிரதர் 100 ரூபா தரேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அவர் குஷிக்கு அப்புறம் சரி வாங்க நம்ம போய்ட்டு அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வரவே ஒரு 30 ரூபா ஆர்டர் இருந்துச்சு, அது சொல்லவே இல்லை இல்லையா உங்களுக்கு? அது 30 ரூபாய், இது 100 ருபீஸ், 130 ருபீஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. சரி வாங்க அவங்கள விட்டு நெக்ஸ்ட்டு வரப்போ என்ன கஸ்டமர் கிடைக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கஸ்டமர். ஹாய் மச்சி, பார்த்தீங்களா இப்போ அவங்க தான் கஸ்டமரு. இப்போ அவங்கள வந்து இங்கே விட்டு ஒரு 90 ருபீஸ் ஆச்சு. அப்போவே அது ஒரு 100, அது ஒரு 30. இப்போ அது மாதிரி நாங்கள் ஆட் பண்ணோம். ஓகே, இதுக்கப்புறமா கஸ்டமர் ஒரு வீடியோ பண்ண முடியாது. இனிமேல் அடிக்கிறதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கின்னு உங்களுக்கு எக்ஸலில் நான் போட்டிருக்கேன் எவ்வளோ பண்ணியிருக்கேன்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு. அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா எல்லா இப்போ நைட் டைமில் எனக்கு இப்போ இங்கே வெளிச்சம் வச்சுருக்கிறதால வெளியே வந்து பண்ணினே இருக்கேன். இப்போ பாருங்கள் உள்ளே போனால் அப்படிக்குது. இது மாதிரி இங்கன்னா கொஞ்சம் லைட் இருக்குது, அப்படிக்கெல்லாம் போனால் லைட் இருக்காது. வண்டி பஞ்சர் ஆகிட்டு இருக்கு, டோ பாரு பண்ண வராது, ஆனாலும் கஷ்டப்பட்டு டோ பண்ணி டைம் நம்ம வண்டி. ஹாய் மச்சீஸ், பிகா வரப்போ நம்ம ஒன்றாவது டயர் பஞ்சர் வர ஆகிடுச்சு. ஹாய் ப்ரோ, அது இப்போ தான் இங்கே டோ பண்ணிட்டு வந்து நானும் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் ಆಟ ಓಡಿಸಿ 2 ವಾರ ಆಗ್ತೈತೆ ಅಷ್ಟೇ. ಬ್ರೋ ಆಯ್ತು, ನೀವು ಆಟ ಓಡಿಸ್ತಿದ್ದೀರಲ್ಲ ಬ್ರೋ, ನಾನು ಇವಾಗ ಒಂದು ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. 30 ದಿನಕ್ಕೆ 60,000 ದುಡಿಯೋಕೆ ಆಗಲ್ವಾ? ನಾನು ಇವಾಗ ನಾನು ಅದೇ ಚಾಲೆಂಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇವತ್ತು ಒಂದು ದಿನ 2,000 ರೂಪಾಯಿ ಅದು ಓಲಾ ಊಬರ್ ಇಲ್ಲದೆ 30 days 60K earnings சேலஞ்சில் டே 1 நம்ம எவ்வளோ திரும்ப சம்பாதிச்சோம்? 1970 ருபீஸ். 2000 ரூபாய்க்கு 30 ரூபாய் கம்மி. உங்களுக்கு அந்த எக்ஸலில் நான் ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன், எத்தனை ஆர்டர் வச்சுருக்கேன், அது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அது ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணி பாருங்கள். நம்ம 30 ரூபாய் கம்மி. நான் அப்போ பார்த்தேன், ஒரு கஸ்டமர் வந்தாங்க பெட்ரோல் காலேஜ்னு சொல்லிட்டு டோ பண்ண சொன்னாங்களா. சரி அவங்களுக்கு டோ பண்ணிட்டு இருக்கேன், 50 ரூபாய் தரேன். நம்மளுக்கு கேஸ் கல்யாணம் அப்போ எவ்வளோ பேர் டோ பண்ணியிருக்காங்க, நம்ம டோ பண்ணிட்டு காசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காசு வாங்குவேன். அது வாங்கிட்டா 2020 ருபீஸ் ஆகும். அந்த 50 ருபீஸ் வாங்கினால 1970 ருபீஸ் நம்ம ஃபஸ்ட்டு அர்னிங்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு டே 2 எவ்வளோ அர்னிங்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்க்கலாம். சரி இதே மாதிரி நீங்களும் சப்போர்ட் பண்ணினே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. புதுசாக யாருன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓலா ஊபர்லாம் இல்லாமல் 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம நாளைக்கு வீடியோ பண்ணலாம். ஓகே பாய்.